நோக்கியால இருந்து லேட்டஸ்டா ஒரு TWS அதுக்கப்புறம் ஒரு வயர்டு இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த TWS ஓட கிவ் அவேவும் இந்த வீடியோல இருக்குது. சோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, வின் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நோக்கியால இருந்து லைட் இயர்பட்ஸ் அப்படிங்கிற இந்த TWS வந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பாக்ஸ்ல ஃப்ரண்ட்லயே அதோட டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. TWS எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். அன்பாக்சிங்ல பார்த்தா எல்லா பாக்ஸ்லயும் என்ன இருந்ததோ அதுதான் இதுல இருந்தது. சோ இப்போ TWS பத்தி டீடைலா பார்ப்போம். இதோட கேஸ் அப்படின்னு பார்த்தனா கொஞ்சம் பெரிய கேஸ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்பாக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லென்த்தியா வந்து இதுல கொடுத்திருக்காங்க. மேல வந்து நோக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர், இன்னொரு ப்ளூ கலர் வேரியன்ட்டும் இதுல இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக 4 LED பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இப்போ லேட்டஸ்டா வர TWS எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு LED பாயிண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க கொஞ்சம் பழைய மாடல்ல இருக்கிற மாதிரியே 4 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால எவ்வளவு பேட்டரி இருக்குது அப்படிங்கறத நம்ம இதை வச்சு ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியர்ல வந்தோம் அப்படின்னா இங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். கேஸ் ஓபன் பண்ணா கேஸ்க்குள்ளேயுமே லெஃப்ட் ரைட் மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ பட்ஸை பத்தி டீடைலா பார்ப்போம். பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பட்ஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்க வந்து ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான பில்ட் குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுல நோக்கியா அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு இதுலயுமே கொடுத்திருக்காங்க. மேல வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தனா எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நான் ரொம்ப நேரம் கண்டினியூஸா யூஸ் பண்ணாலும் பெருசா பெயின் இல்ல. அடுத்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிரைவர் சைஸ் வந்து 6mm வந்து கொடுத்திருக்காங்க. டிரைவர் சைஸ் வந்து 6mm தானா, ரொம்ப கம்மியா இருக்குது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ டிரைவர் சைஸ் கம்மியா இருந்தாலுமே இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் பேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல ஹை மிட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். பட் அந்த ட்ரிபிள் அந்த லோ வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இதுல இருக்குது. ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இதுல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. டச் கண்ட்ரோல் மூலமா எல்லா இயர்பட்ஸ்லயுமே வர மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் இருக்குது. இந்த TWSல நம்ம வால்யூமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. சிங்கிள் டச் மூலமா ரைட்ல சிங்கிள் டச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட்ல சிங்கிள் டச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. சோ இதன் மூலமா ரொம்ப ஈஸியா நம்மளால வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலான TWSல இந்த ஃபீச்சர் வந்து ஆஃபர் பண்ணல. பட் நோக்கியா அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ஓரளவு நல்லாவே இருக்குது. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கேக்குது. லைட்டா நாய்ஸ் இருக்குது. பட் நாய்ஸே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கால் வந்து ரொம்ப கிளியரா நம்மளால பேசிக்க முடியுது. ஆனா இதுல ENC சப்போர்ட் வந்து கிடையாது. ENC சப்போர்ட் இருக்கிற பெரும்பாலான TWSலயே இந்த அளவுக்கு தான் கால் குவாலிட்டி இருக்குது. பட் ENC சப்போர்ட் இல்லாமலே இதுல கால் குவாலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. அது போக இதுல ANC சப்போர்ட்டும் கிடையாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் கிடையாது. ENC சப்போர்ட்டும் கிடையாது. பட் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. நார்மலா கனெக்டிவிட்டி 10 மீட்டருக்கு இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிடுது. அது போக இந்த TWSக்கு IPX7 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தனா வெறும் பட்ஸ்ல மட்டும் 40 mAh கொடுத்திருக்காங்க. கேஸ்ல அப்படின்னு பார்த்தனா 400 mAh கொடுத்திருக்காங்க. இதோட ப்ளேபேக் டைம் அப்படின்னா நீங்க பட்ஸ் ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 6 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். கேஸோட சேர்த்து டோட்டலா 36 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி 36 hours வருதா அப்படிங்கறத செக் பண்ணல. சோ நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நான் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பத்தி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அப்டேட் பண்றேன். சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த Nokia Lite Earbuds வந்து 2800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ 2800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ற டைப்போட ஒரு Nokia பிராண்ட்ல இருந்து ஒரு TWS வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க கொடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ்க்கும் இவங்க வச்சிருக்கிற இந்த பிரைஸுக்கும் இது வர்த்தா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும்
இல்லாம நம்ம இந்த ரெண்டு TWSமே நம்மளுடைய ஃபாலோயர்ஸ்க்கு வந்து கிவ் அவே பண்ண போறோம். இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணனும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸ்மே கொடுத்திருக்கேன். சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நோக்கியாவோட இந்த லைட் இயர்பட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு இந்த TWS வந்து கிவ் அவே பண்ண போறேன். சோ கிவ் அவே ரிசல்ட் வந்து நம்மளுடைய ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்து நோக்கியா ஒரு வயர்ட் இயர்போன் வந்து 300 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வயரோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியில வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான ஒரு குவாலிட்டி இந்த வயர்ட் இயர்போன்ல இருக்குது. அது போக இது டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா கால் அட்டெண்ட் பண்றதுக்கு டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இதுல மைக்கும் கொடுத்திருக்காங்க. பட் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இதுல வந்து பட்டன் கிடையாது. இதோட ஃபிட்டிங்கும் எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அது போக இதுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்பும் ரெண்டு செட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 10mm டிரைவர் சைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பேஸோட நல்ல குவாலிட்டியில நல்ல டம்னு ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்போன் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் அந்த ஹை மிட் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அந்த லோ அந்த ட்ரிபிள் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் 300 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியோட ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிளோட நோக்கியா பிராண்ட்ல இருந்து ஒரு வயர்ட் இயர்போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த பின் பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த எல் ஷேப்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதிகமா நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்படி நேரா இருந்தது அப்படின்னா வளைஞ்சு அந்த கேபிள் வந்து ரொம்ப சீக்கிரத்திலே அந்த இடத்துல போயிடும். பட் இங்க இந்த மாதிரி கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ நோக்கியா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த வயர்ட் இயர்போன் எப்படி இருக்குது? இது 300 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வர்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான லேட்டஸ்டான புது கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.